எல்லாருக்கும் வணக்கம். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஏஐ அப்டேட். நீங்கள் இதுவரைக்கும் உங்களோட பைக்குக்கு பின்னுக்கு இருந்து வர ஆளையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளையோ பின்னுக்கு இருந்து ஏண்டா மேப்பை இப்படி பார்க்குற, எங்கடா திரும்ப சொல்கிற, வலது திரும்புறதுக்கு இடது திரும்ப சொல்கிற, இந்த சந்தியால் திரும்ப சொல்கிறதுக்கு அந்த சந்தியால் திரும்ப சொல்கிற மாதிரி திட்டி அடிபட்டு பிரச்சனைகள் பட்டிருந்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த அப்டேட்டுக்குள்ளே போகும்போது முதலாவதாக ஒரு விஷயம் சொல்கிறோம். இந்த அப்டேட் வந்திருக்குன்றது தான் உண்மை. ஆனால் இப்போதைக்கு இது அமெரிக்காவிலையும் இந்தியாவிலையும் இருக்குது. படிப்படியாக எங்களுக்கு வரும். சரியா? இது என்ன விஷயம்னு பார்ப்போம். நாங்கள் பாவிக்கக்கூடிய கூகுள் மேப்ஸ் இப்போ ஏஐயோட இணைஞ்சு இன்னொரு லெவலுக்கு போயிருக்கு. கடந்த 10 வருடங்களுக்கு மேலதிகமாக நடைபெற்றிருக்க முடியாத ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகைக்கு ஒரு லொக்கேஷனை தேடிக்க நாங்கள் வெறும் நவிகேஷனை போட்டு போகிறோம். இது மட்டும்தான் இவ்வளோ நாளும் கூகுள் மேப்ஸில் செய்திருப்போம். இப்போ என்ன செய்யலாம்னா, நான் இந்த கிழமை ஒரு இடத்துக்கு ட்ரிப்போ போகிறேன், இங்கே இருந்து இங்கே போகிறேன், என்ற பட்ஜெட் இவ்வளவு, எங்கே தங்கலாம், என்னென்ன இடங்களுக்கு போகலாம், இவ்வளவு நேரம் எடுக்கும் என்ற தொடக்கம் எல்லாத்தையுமே ஆஸ்க் மேப்ஸ் என்ற ஃபீச்சர்ஸின் ஊடாக நீங்கள் கூகுள் மேப்ஸில் இருந்து எடுத்துக்கொள்ளும். அதுக்கு அடுத்தது தான் முக்கியமான பிரச்சனை. இப்போ எங்களுக்கு போக அந்த இவ்வளவு நாள் அந்த ஃப்ளட்டான மேப்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் போகைக்க இந்த சந்தியால் திரும்பணுமா, இல்லை அடுத்த சந்தியால் திரும்பணுமா, ரவுண்ட் அபவுட் வரைக்கும் இப்படி நேர போகிறதால போகணுமா, இல்லை வளைஞ்சு போகிறதால போகணுமான்றது தெரியாது. கற்பனை தான் செய்யணும். அப்போ இந்த விஷயங்களை தீர்க்கிறதுக்காக 3D, அதாவது இம்மர்சிவ் மேப் நேவிகேஷனை கொண்டு வந்திருக்காங்களா. அதாவது நாங்கள் அதன் ஊடாகவே பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வை தரக்கூடிய மாதிரி இருக்கு. அதை தாண்டி இப்போ நாங்கள் என்ன சொல்லும், 500 மீட்டரில் இடதுகை பக்கம் திரும்பண்டு எங்களுக்கு நேவிகேஷன் கொமாண்ட்ஸ் வருதுண்டா. இந்த அப்டேட்ஸ்க்கு பிறகு என்ன நடக்கும்டா, அதில் தெரிகிற நீல கலர் பில்டிங்குக்கு பிறகு வர இடதுகை பக்கத்தால் திரும்பு என்று சொல்கிற அளவுக்கு இது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை தாண்டி ஒரு மாற்றுப்பாதையை காட்டுதுன்னா ஏன் அந்த மாற்றுப்பாதையை காட்டுது, உதாரணமாக இந்த இதில் அங்கே நிறைய சனம் நிற்கணும் அல்லது அங்கே ஒரு ரோட் வேலை நடக்குது, அதால் தான் இதை சொல்கிறேன் என்ற அளவுக்கு கூகுள் மேப்ஸ் விரைவில் அந்த அப்டேட் ஸ்ரீலங்காவுக்கு வர முதலே உங்களுக்கு நான் இந்திய மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக் கிரியேட்டர்ஸ்னுடைய கண்டென்ட்டை பார்த்து தான் சொல்கிறேன். ஆனால் அப்படி ஒரு விஷயம் வர்றது நல்லது, பிரயோசனமான ஒரு விஷயம். மேலதிகமான ஏஐ மற்றும் டெக் விவரங்களுக்கு ஸ்னிப்ஸ் ஆஃப் கிருவை ஃபாலோ பண்ணுங்க.